ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் ஜெபிப்போம். ஜெபித்த பிறகு நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ள போலாம். அவர் நமக்கு வைத்திருக்கிற இன்று விசேஷித்தமான வார்த்தைகளுக்காக நாம் அதை தியானம் செய்வோம். ஆமென். Can we pray, my church? அன்பின் நல்ல தகப்பனே, இந்த வெளியேற பெற்ற இந்த நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாள். இந்தியாவிற்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு நாள் என்னன்னா, நாங்களும் உம்முடைய சுதந்திரம். உமக்குள்ளேருந்து நாங்கள் பிறந்திருக்கிறோம். நீங்கள் தான் எங்களுடைய சுதந்திரம். உலகம் தர முடியாத விடுதலை, உலகம் தர முடியாத ஒரு ஹாப்பினஸ், ஒரு விடியலை, ஒரு சுதந்திரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. அது எங்கன்னா சிலுவையில் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நாங்கள் தேங்க்ஸ் பண்ணுறோம்ப்பா. இந்த காலை வேளையில் நீங்கள் பேசுங்க ஆவியானவரை, தயவாக கேட்டுக்கொள்கிறோம். அதை நாங்கள் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நாங்கள் பேசணுன்னா தேவையற்ற வார்த்தைகள் வந்துடும். ஆனால் நீங்கள் பேசுனீங்கன்னா தேவையான வார்த்தைகள் வரும். ஸோ எங்கள் கூடவே இருங்க, நீங்களே பேசுங்க, அதை நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். தேவன் நீர் பேசுவீராக. தொடர்ந்து அசைவாடுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்தி கொள்ளுங்க. கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. சர்ச் எல்லாம் நல்லா இருப்பீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நாள், இண்டிபெண்டன்ஸ் டே. இதை பார்க்கிற யாவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எங்கள் சபை சார்பாகவும், எங்கள் பாஸ்டர் பால் போனரஸ் அப்பா அவங்க சார்பாகவும், எங்கள் திருச்சபை பரலோக பணி சபை சார்பாகவும் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ ஒரு 2-3 நாள் கொஞ்சம் ஊழிய பிரயாணம். ஒரு நாள் தான். இதில் என்ன ஒரு காரியம் நான் பண்ண ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னா, நான் முன்கூட்டியே உங்களுக்கு வீடியோ பேசி வச்சுட்டேன். கண்ணீரோடு விசுவாசி விதைப்போம்ன்றது நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் வீடியோ பேசி வச்சுட்டேன். நான் இன்றைக்கி எடிட் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் எடிட் பண்ணாததுனால அப்லோட் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பெயினாக இருந்தது. ஏன்னா நான் பேசலைன்னா பரவாயில்ல, நான் பேசி வச்சுட்டேன். எல்லாத்தையும் ஃபுல்லாக கரெக்டாக எல்லாத்தையும் பேசி வச்சுட்டேன். பட் எடிட் பண்ணல, அதை அப்லோட் பண்ணல. அது எனக்கு ஒரு காலையில் அதை டைப் பண்ணி அனுப்பும் பொழுது ரொம்ப ஒரு பெயினாக இருந்தது. ஐயோ, வீடியோ போட முடியலையே இன்றைக்கி அப்படின்னு. ஏன்னா அநேகர் பார்க்குறீங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நபர்கள் முக்கியம் அல்ல, அந்த ஆர்வம் தான் முக்கியம். நாளைக்கு இது 1000 தொடும், 2000 தொடும், 10,000 தொடும், லட்சங்கள் தொடும், கோடிகள் தொடும். அது இல்லை முக்கியம். அந்த பிகினிங்லேருந்து ட்ராவல் ஆகிறோம் பாருங்க. நம்ம ஒரு காரியத்தை துவங்கும் பொழுது நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணுறாங்க பாருங்க. தே ஆர் தி பிளெஸ்ட் ஒன். ஸோ ஊழியம் மிகவும் மகிமையாக இருந்தது. க்ளோரி டு க்ளோரிக்குள்ளே போச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்னை கூப்பிட்டு போயிட்டு ஒரு விசுவாசி மத்தியில், யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பேச சொன்னீங்கன்னா அதுவே ரொம்ப டஃப்பு. விசுவாசிங்க ஒரு மைண்ட் செட்டில் அமர்ந்திருப்பாங்க, ப்ரெஷரில் வந்திருப்பாங்க. அங்கே நம்ம நின்று பேசுறதே டஃப்பு. யூத் மினிஸ்ட்ரியில் பேசணுன்னா இட்ஸ் எல்லாமே ஹார்ட். நான் போய் பேசுனது எங்கே தெரியுமா, இந்த யூத்தையும் விசுவாசியும் நடத்துகிறாங்க பாருங்கள் மேய்ப்பர். அங்கே போயிட்டு அது இல்லாமல் வந்தவங்களாம் ரொம்ப முக்கியமான ஆளுங்க வந்தாங்க. எனக்கு தெரியாது அவங்களாம் வருவாங்கன்னு. ஏதாச்சும் நான் பாட்டு போயிட்டேன். ஆனால் இந்த ஒரு வேர்டை நான் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. என்ன வேர்டுனா, எப்போ பாஸ்டர் என்னை கூப்பிட்டு இது மாதிரி சேலத்துக்கு போகணுன்னு சொன்னாங்களோ, ஆகஸ்ட் 4லேருந்து அந்த ஆகஸ்ட் 12 கிட்டத்தட்ட ஒரு 8-10 நாள் என்னுடைய சிந்தை முழுவதும் எதில் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன்னா, நான் என்ன பிரசனத்தை கேரி பண்ணியிருக்கிறேன், ஆவியானவரால் என்ன வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டதோ அதில் எந்த வார்த்தையும் ஒரு வார்த்தை மிஸ் ஆகக்கூடாது என்று நான் வேர்டு எனக்கு கிடச்சிருச்சு. அந்த வேர்டை ப்ரெசன்ட் பண்ண நான் பல மணி நேரம் அவர் சமூகத்தில் காத்திருந்து அந்த பிரசனத்தோடு தான் இப்போ நான் வார்த்தையை கொடுத்தேன். அதற்கான ப்ரூஃப் நீங்கள் கேட்கலாம். ஆரம்பிக்கும் பொழுது எடுத்த உடனே யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அது எல்லா இடத்துலையும் இயல்பு. ஆனால் இங்கே ஏற்றுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா, நான் பிகின் பண்ணும் பொழுது பிரசன்னத்தோடு ஆரம்பித்தேன். அடுத்த ஒரு 10-20 நிமிஷம்லாம் பார்த்தீங்கன்னா கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பேச பதில் பேசினாங்க. 3/4 மணி நேரத்தில் பேசி முடிக்கும் பொழுது ஆவியானவரால் முழுதும் நிரப்பப்பட்டது. ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது, இந்த வார்த்தைக்கு எப்படின்னு. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வெளியே வரேன், ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு. அப்போ தான் வந்து எல்லா பாஸ்டர் அம்மாவும் பாஸ்டர் அப்படியே பேச ஆரம்பித்தாங்க.
தான் எனக்கு ஹாப்பி ஆச்சு. ஏன்னா வி ஆர் யங். அவங்க பார்க்காத ஒரு போராட்டம் இல்ல. அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஒவ்வொரு சபையிலும் விசுவாசி 200 விசுவாசி இருக்கிறாங்க, 300 இருக்கிறாங்க. அது இல்லாம நான் போன சபை கிட்டத்தட்ட ரூ. 2,50 கோடி. அந்த இடம், அந்த சபை, அந்த செட்டப் மொத்தமே ரூ. 2,50 கோடி. அதில் ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு அவருக்கு. அந்த இடத்தையும் மற்ற எல்லா காரியத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அங்கே போனேன். கிட்டத்தட்ட ஒரு 100 பாஸ்டர்ஸ் வந்துருப்பாங்க டோட்டலாக. ரொம்ப உள்ள ரூரல், ரொம்ப உள்ள ஒரு குக்கிராமம், ரொம்ப இன்டீரியர், எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா வந்தவங்கலாம் காரில் வந்தாங்க. 3/4 பேர் காரில் வந்தாங்க. அப்போ தான் புரியுது ரொம்ப தப்பான ஒரு கணக்கு போடுறோம். எனிவே ஆவியானவர் க்ளோரிக்கு மேலே க்ளோரி டு க்ளோரியில் அசைவாடினார். அநேகர் என் கை கொடுத்து பேசினாங்க. ரொம்ப அழகாக பேசுனீங்க தம்பி, என்ன இப்போ தேவையோ நாங்கள் யோசித்து பார்க்கல, இந்த வார்த்தை உடனே யோசித்து பார்க்கல அப்படின்னாங்க. ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் உங்களுக்கு நான் சொல்லலான்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா ஃபுல்லாக இதை நான் இந்த வீடியோவில் கொண்டு வர முடியாது. மேபி ஆவியானவர் அனுமதிக்கிறார்னா பார்ட் 1 பார்ட் 2 நிச்சயமாக நான் போடுறேன். அகெயின் ஐ எம் வெரி சாரி, நேற்று என்னால் வீடியோ போட முடியாது, நேற்று முந்தின நாள் போட முடியாததுக்காக ரொம்ப மன்னிச்சிருங்க. முடிஞ்சிருக்கும், நான் வீடியோ எடுத்து வச்சுட்டு தான் போனேன். ஆக்சுவலாக கண்ணீரோடு விசுவாசத்தை விதைப்போம் என்பது நமக்கு தேர்ஸ்டே வந்திருக்கணும். இப்போ பேசுகிற இந்த வீடியோ நமக்கு ஃப்ரைடே வந்திருக்கணும். இன்றைக்கி வேறு வீடியோ வந்திருக்கணும். அந்த ஒரு வீடியோ மிஸ் ஆனதுனால வெரி பெயின், எனக்கு ரொம்ப பெரிய பெயினாக இருந்தது. ஸோ சாரி. இனி அது வரக்கூடிய நாட்களில் என்னவாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் பேசி வைத்துட்டு உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் விதமான காரியங்களை நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு தான் நாங்கள் மூவ் ஆவோம். ஸோ என்ன காரியங்கள் நான் பேசினேன், ஆவியானவர் என்ன கற்றுக் கொடுத்தார், என்ன காண்பித்தார் அப்படின்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம வசனத்தை வாசிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வசனம் 17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். நான் அந்த சேலத்திற்கு போவதற்கு முன்பதாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதனுடைய மேப்பை ஃபோனில் வச்சு நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். சேலத்துடைய மாவட்டம், சேலம் மாவட்டம், அதனுடைய வரைபடத்தை வச்சு நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ப்ரேயர் பண்ணிட்டு இருக்குமே, இன்னும் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணலான்னு பொழுது, ஸ்டார்ட் பண்ணலான்னு பொழுது வேர்டு வர ஆரம்பிச்சிருச்சு ஆவியானவர்கிட்ட இருந்து. என்ன வேர்டு வர ஆரம்பிச்சது அப்படின்னா, மோசே கேட்கிறார், நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னும் பொழுது, அப்போ தேவன் அங்கே கர்த்தர் சொல்லுவார், உன்னால் என்னை பார்க்க முடியாது மோசே, ஒரு மனுஷனும் என்னை பார்த்து ஜீவனோடு இருக்க முடியாது, நான் அவ்வளோ மகிமையான தேவன். ஆனால் என் கரத்தை வைத்து நான் மறைக்கிறேன், அந்த மவுண்டன் கிளிஃபில் வச்சு நான் உன்னை மறைக்கிறேன், அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து நான் உன்னை மறைக்கிறேன், நீ அங்கே நில்லு மோசே. என் கரத்தை வைத்து மறைப்பேன், என் சமூகம் கடந்து போகும், அப்புறம் என் கரத்தை எடுப்பேன், என்னுடைய பின்புறத்தை நீ பார்ப்ப, என் முகத்தை உன்னால் பார்க்க முடியாது. எந்த கரம் மோசேன் மீது அமர்ந்திருந்ததோ, எந்த கரம் மோசேக்கு தேவன் கொடுத்த வாக்கின்படி அவருடைய கரத்தை மோசேன் மீது வைத்தாரோ, அதே கரம் அன்னைக்கு யாரெல்லாம் கூடியிருந்தா, அது மாத்திரம் இல்லை, இப்போ இந்த வீடியோ நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்க, நம் மீது அதே கரம் இப்பொழுது அமர்ந்திருக்கிறது. உங்கள் ஆலயம்தான் அந்த கண்மலையின் வெடிப்பு. கரம் பழசும் ஆகலை, புதுசும் ஆகலை,
ஷார்ட்டாகவும் ஆகலை, லென்த்தியாகவும் ஆகலை, க்ளோரி அதிகமாகவும் ஆகலை, க்ளோரி கம்மியாகவும் ஆகலை. அதே கரம் ஜீசஸ், அதே பவர், அதே ஸ்ட்ரென்த்தோட அந்த கரம் உங்கள் மேலே என் மேலே இருக்கு. ஏன் இருக்கு? எசேக்கியேல் மீது ஏன் கர்த்தருடைய கரம் இருந்தது? எஸ்ரா மீது ஏன் இருந்தது? நெகேமியா மீது ஏன் இருந்தது? சர்ச், இதை நான் முக்கியமாக யூத் பாஸ்டர்ஸுக்கு நான் ஒரு காரியங்களை சொல்ல போகிறேன், யூத்துங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒருவேளை தேவனுடைய பரிசுத்தவான்கள், தேவனுடைய அக்கினி ஜுவாலையாக திகழ்ந்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்கள், எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்ததை, என்னோட பேசினதை நான் அகைன் இங்கே ரீஷேர் பண்ணுறேன். எனக்கு எங்கே ஹாப்பியாச்சுன்னா, அந்த மீட்டிங்கில் முடிந்த பிறகு நான் எப்போ ஹாப்பியானேன்னா, வென் ஹாப்பி பிகம் ஹாப்பி இஸ், முடிந்த பிறகு எல்லா பரிசுத்தவான்களும் வந்து என்கிட்ட பேசினாங்க. அருமையாக பேசினப்பா அப்படின்னாங்க. யார் சொல்கிறா? கர்த்தருடைய பட்சிக்கிற அக்கினி, கர்த்தருடைய அக்கினி ஜுவாலை வந்து என்கிட்ட பேசிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு மறைவாக கர்த்தர் பூமியில் எதுவுமே செய்ய மாட்டார். அவங்க நாலேஜுக்கு எதுவுமே புலப்படாமல் தேவன் எந்த காரியத்தை செய்ய மாட்டார். இன்னும் சொல்கிறேங்க, இந்த வேர்டை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அகெயின் ஐம் டெல்லிங், தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பவரோ அதே பவர் நம்முடைய மேய்ப்பர் ஆலயத்திலிருந்து பேசும்போது அதே பவர் ஈக்குவல் டு காட், ஈக்குவல் டு தேவன். அவங்க தேவன் அல்ல, பட் தேவன் இருந்து பேசினா எப்படி இருக்குமோ தேவனுடைய வாயா இருக்கிறாங்க. அவங்க வந்து தேவன் அல்ல, பட் தே ஆர் தட் கைண்ட் ஆஃப் பவர். அந்த பவர் அப்படியே இருக்கு. அப்போ ஆவியானவர் பேச ஆரம்பித்த ஒரு காரியம் என்னன்னா, உங்களுடைய ஆலயத்திற்குள்ளதான் தாவீது அமர்ந்து கொண்டிருக்கிறான். உங்களுடைய ஆலயத்திற்குள்ளதான் மீதியானை மடங்கடிக்கக்கூடிய பலத்தை உடைய பராக்கிரமசாலி கிதியோன் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுடைய ஆலயத்திற்குள்ளதான் நியாயாதிபதி, பெண் நியாயாதிபதி தெபோரால் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. உங்கள் ஆலயத்திற்குள்ளதான் சிம்சன் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. உங்கள் ஆலயத்துக்குள்ளதான் மோசே அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. உங்கள் ஆலயத்துக்குள்ளதான் யோசுவா அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. உங்கள் ஆலயத்துக்குள்ளதான் சாலமோன் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு இப்போ தேவை ஒன்றே ஒன்று, உங்களுடைய அபிஷேகமும் உங்களுடைய மேண்டல், உங்களுடைய சால்வை அவங்க மேலே விழ வேண்டும். இதுதான் நான் அங்கே பேசினேன். நான் வேறு எதுவுமே பேசுகிறேன். கண்மலையின் வெடிப்பில் கர்த்தருடைய கரத்தை பார்த்த நீங்கள் ஒரு காரியத்தை அவர்கிட்ட கேட்டீங்கன்னா, அவங்கள பார்க்கணுன்னு, அதற்கு அவர் எந்த விதமான மாறுத்தரம் சொல்லாமல் அந்த கண்மலையின் வெடிப்பில் போய் நில்லு, என் கரத்தை வைத்து நான் உன்னை மறைக்கிறேன், என் சமூகம் கடந்து போகும். எதற்காக அந்த கரத்தை வைத்தார் என்றால், உங்கள் கரம் அடுத்த சந்ததி மீது வைக்கும் பொழுது, அவர் உங்கள் மீது வைக்கும் பொழுது என்னென்ன அபிஷேகத்தையும் என்னென்ன வரத்தையும் நீங்கள் பெற்றீங்களோ. Can I tell you the powerful secret? சாமுவேலை அன்னாள் ஆலயத்தில் விட்டுட்டாங்க. அந்த சாமுவேல் வளர்ந்த பிறகு நமக்கு தெரியும், ஒரு ப்ராஃபட்டாக இருக்கிறார், ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். மொத்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு இவர் தான் தீர்க்கதரிசி. அவங்க எதுவாக இருந்தாலும், இஸ்ரவேல் இருக்கிற மூப்பர்கள், பிரபுக்கள், வேறு யார் இருந்தாலும் இவர்கிட்ட தான் வந்து they have to listen to him and obey to him. What word God is going to give, after that only they will move. தேவன் தந்த வார்த்தைக்கு பிறகு தான் அவங்க மூவ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த சாமுவேல் ஃபஸ்ட்டு ஒரு ராஜாவை அபிஷேகம் செய்கிறார். அந்த ராஜா சரியில்லைன்னு உடனே கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, நான் சவுலே ராஜாவை ஆக்கினதுக்காக மனஸ்தாபப்படுறேன் சாமுவேல், என் இருதயத்திற்கு ஏற்ற ஒருத்தனை தேடிக்கொண்டு இருக்கிறேன். இந்த இடத்துல சாமுவேல் நினச்சிருந்தாருன்னா இன்டர்ஃபியர் ஆகிருக்கலாம், கிராஸ் டாக் போயிருக்கலாம். அப்பா ஒரு நிமிஷம் இருங்க, என்ன ராஜா வாக்குங்களேன், யூ கேன் ஆஸ்க், கண்டிப்பாக கேட்டிருக்கலாங்க, தப்பே இல்லையே. அப்பா நீங்கள் சவுல ராஜாவாகிறது முன்னாடி என்னையே ராஜாவாக்கிருக்கலாம்ல. நான் பாருங்க, அப்பா அம்மாலாம் விட்டு உங்கள் கூட தானே இருக்கிறேன், ஒரு அடிமை மாதிரி உங்க கூட சின்னதுன்னு வளர்ந்துட்டு இருக்கேன்.
உங்கள் கூடவே தானே இருக்கிறேன், நான் சாப்பிடும்போது உங்க கூட தான் சாப்பிட்றேன், தூங்கும்போது உங்க கூட தான், என்ன வேணால் ராஜாவாக்குங்களேன் சவுலுக்கு பதிலாக. கேட்கல, கேட்கவே இல்லை. இப்போ சாமுவேலுக்கு மிகப்பெரிய ஒரு காரியம் வருது. என்னன்னா, சாமுவேலே, ஈசாயோட வீட்டுக்கு போ, உன்னுடைய கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொள், அங்கு நான் சொல்ற ஒருத்தனை நீ அபிஷேகம் பண்ணு. ஆண்டவர், ஒரே நிமிஷம். ஈசாயோட அப்பா அம்மா ஈசாயை ஒன்று ஆலயத்தில் விடலையே. நான் உங்கள் ஆலயத்தில் தானே இருந்தேன், நான் சொல்லும் அடியேன்னு கேட்டேன். நீங்கள் என் கூட பேசுனீங்களே, என்ன ராஜாவாக்குங்க ப்ளீஸ். சவுல் தான் சரி, நான் ஒழுங்காக இருப்பேன், நான் ராஜாவாக இருக்கிறேன், நான் திருத்தரிசியாக இருக்கிறேன், சூப்பர் தானே, உங்களுக்கு வேலை மிச்சமாச்சு. அப்படியும் சாமுவேல் பேசலை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தைலத்தை கொண்டு போகிறார். சர்ச், அபிஷேகம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு அபிஷேகிக்கிற நபர் முக்கியம். மீண்டும் சொல்கிறேன், தேவனுடைய அபிஷேகம் எந்த அளவுக்கு முக்கியமோ அவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நபர் அந்த அபிஷேகத்தை அடுத்தவங்க மேலே டிரான்ஸ்ஃபர் பண்ணுற பாருங்க, அவங்க ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு அந்த கொம்புக்குள்ள தைலத்தை கொண்டு போகிறாங்க தாவீது அபிஷேகம் பண்ணுவதற்கு, அந்த அபிஷேகம் எவ்வளோ பவர்ஃபுல், எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்த அபிஷேகத்தை கொண்டு போகிற அந்த நபர் சாமுவேல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தேவனே தாவீதை அபிஷேகம் செய்யறதுக்கான அடையாளம். சர்ச், ஐ நீட் டு டெல் யூ சம்திங். உங்கள் ஆலயத்துக்குள்ளே தான் ஒரு மெய்ப்பெண் அமர்ந்துட்டு இருக்கிறாங்க. உங்கள் ஆலயத்துக்குள்ளே தான் வாலிப பிள்ளைகள் அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் அபிஷேகத்தை யார் மீது கையை வைக்கிறீங்களோ அவன் தான் போயிட்டு கோலியாத்தை வீழ்த்துவான். அது காரணம் நீங்கள் தான். கோலியாத்தை வீழ்த்துறது மேட்ரு இல்லை, யார் அபிஷேகம் பண்ணா. தாவீதை ராஜாவாக்கும்படி யார் அபிஷேகம் பண்ணுது? அபிஷேகம் பண்ணாத வரைக்கும் மேய்ப்பர். வனாந்தரத்தில் பலசாலியாக இருந்தார், ஓகே. பட் ஒரு முக்கியமான ஒரு கான்சிக்ரேஷன் நடக்கிறது, பிரதிஷ்டை. என்ன? அபிஷேகம். அபிஷேகம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு அபிஷேகிக்கிற நபரும் முக்கியம். தேவன் நின்று ஒருத்தர் அபிஷேகம் பண்ணால் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு தான் சாமுவேல் அங்கே இம்பார்ட்டண்ட். இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு பாஸ்டர்ஸ் ஆர் கோயிங் டு பிளே எ மெயின் ரோல். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்திற்காக தான் அடுத்த தலைமுறை நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எங்கள் மேலே கைகளை வைக்கும் பொழுது, உங்களுடைய சால்வை எங்களுக்கு கொடுக்கும் பொழுது பலமாக எழுந்து ஓடுவோம். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி எங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகும். சில பேர் நம்ம சொல்லுவோம், எங்கள் பாஸ்டருக்கு ஒன்றுமே தெரில. ஒன்றும் தெரியாத ஒரு நபரையா தேவனாகிய கர்த்தர் கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடி ஊழியத்தை கொடுத்து இன்னைக்கு நம்மளை அந்த ஊழியத்தில் ஒரு விசுவாசியாக வச்சுருக்கிறோம். நீங்கள் நான் கேட்குற பொருள் ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருள், வாங்கி தந்தால் சூப்பராக இருக்கும்பா, வாங்கி கொடுக்க மாட்டாருப்பா இது அப்படின்னு. ஏன் அந்த பொருள் சூப்பர் பொருள் கண்டுபிடிச்சு நமக்கு அந்த பொருளை ஏன் வாங்க முடியல? நல்ல பொருள் தான் கரெக்டாக கொடுத்துருக்குறோம் பாஸ்டர்கிட்ட கொண்டு போயிட்டு, மீடியா டீமு மற்ற எல்லாமே. தப்பு சொல்ல யாரையும், ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். குட், நல்லது, ராஜ்யத்துக்கு பயன்படுகின்ற ஒரு பொருள் தான். நம்மளால ஏன் வாங்க முடியல? உடனே ஒரு கமெண்ட் ஒன்று பேசிடுவோம் எல்லாரும், நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே. பாஸ்டருக்கு ஒன்றுமே தெரில. ஒன்றும் தெரியாத நபரை அங்கே தேவனாகிய கர்த்தர் அபிஷேகம் செய்திருக்கிறாரு. ஒன்றும் தெரியாத நபர்கிட்டே அங்கே தைலத்தை கொடுத்து, அபிஷேக தைலத்தை கொடுத்து போயிட்டு ஈசாயின் வீட்டில் போயிட்டு அபிஷேகம் செய்யணும்னு சொல்கிறாரு. ஒன்றும் தெரியாத நபர் அங்கே இவ்வளோ பெரிய ஆலயத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அவங்க நம்ம மீது கையை வைத்தா தாங்க நம்ம எழுப்புதலில் பயன்பட முடியும். இந்த கடைசி காலத்தில் எழுப்புதலில் பயன்பாடு மெயினான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இப்போ அவங்ககிட்ட தான் இருக்கு. சாமுவேல் தாவீது அபிஷேகம் பண்ணிட்டார், யாரும் வாய் திறந்ததும் பேச முடியல. ஏன்னா சாமுவேல் வந்ததுக்கு தேவனாகிய கர்த்தர் வந்ததற்கான அடையாளம். நீங்கள் நான் ஒரு போதகர் கீழே அடங்கி இருக்கிறோன்னா we have to in submission. அவருடைய ஹார்ட்டு பெயின் ஆகிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. அவருடைய கரத்தை வைத்து அந்த அபிஷேகத்தை வாங்கிக் கொள்ளுங்க. எழுப்புதலுக்கு அந்த அபிஷேகம் தேவைப்படும். நீங்கள் வனாந்தரத்தில் கரடை கிழித்திருக்கலாம், சிங்கத்தை கிழித்திருக்கலாம். பட் கோலியாத்தை வீழ்த்தணும்னா சாமுவேல் உங்களை அபிஷேகம் செய்யணும். நீங்கள் ராஜாவாக அமரணும் அப்படின்னா, ஊழியத்தில் ஒரு ஊழியக்காரன் மாறணும்னா உங்கள் போதகர் அபிஷேகம் வேணும். உங்கள் போதகருடைய சால்வை உங்களுக்கு வேணும்.
அப்போதான் எலியாவுடைய சால்வி எடுத்துக்கொண்டு எலிசா போனோன்னு சொல்கிறாரு, என் தேவன் எங்கே, எலியாவின் தேவன் எங்கன்னு சொல்லி யோர்தான் அடித்த உடனே நமக்கு தெரியும் என்ன ஆச்சு அப்படின்னு. சர்ச், ஒரு குட் நியூஸ் நான் சொல்கிறேன். மெல்ல மெல்ல எழுப்புதலை நோக்கி ஒவ்வொரு மாநிலமும், ஒவ்வொரு மாவட்டமும், ஒவ்வொரு தேசமும், ஒவ்வொரு நபரும், சென்னை மாவட்டம், சென்னை பட்டணம், மெதுவாக எல்லா பட்டணமும், எல்லா மாநிலமும், மாவட்டங்களும் மெதுவாக எழுப்புதல் என்கின்ற ஒரு வட்டத்திற்குள் மூவ் ஆகி கொண்டிருக்கு. ஸ்லோலி we are stepping into the revival circle. ரிவைவல் ஜோனுக்குள்ளே மெதுவாக அப்படியே ஸ்லோவாக நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். மெதுவாக நுழைஞ்சு கொண்டு இருக்கிறோம். பட் இப்போ மெயினான ரோலை ப்ளே பண்ண போகிறதே நம்மளுடைய நமக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பரிசுத்தவான். அவங்களுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. அவங்க மனதார நம்மளை பிளெஸ் பண்ணணும். அப்போ தான் ஓட முடியும். அவங்க மனதை காயப்படுத்திட்டு நம்ம ஒரு ஊழியத்தை செய்கிறோம் அப்படின்னா அது தேவனை காயப்படுத்திட்டு நான் செய்கிறேன். தேவனுடைய ஊழியத்தை தான் செய்கிறேன், ஆனால் தேவனை நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு போய் செய்கிறேன். 30 ஆண்டு காலம் ஜீசஸ் அமைதியாக இருக்கிறார். பிதாவோடைய அந்த டைம் வர வரைக்கும் சப்மிஷனில் இருக்கிறார். ஆஃப்டர் தட் ஒன்லி இஸ் கெட்டிங், அவருக்கு தெரியும் நான் தான் தேவன் என்று என்ன பண்ணியிருக்கலாம். இல்லை, அமைதியாக இருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் அதுதான் இன்னைக்கான வார்த்தை. we have to be very silent. அவங்க அபிஷேகம் நமக்கு வேணும். அவங்க மனதை காயப்படுத்துகிற மாதிரி எந்த விதமான ஆக்ஷனும் வேணாம். ஸோ இந்த வார்த்தை தான் நான் அங்கே சேலத்தில் பேசுகிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு யூஸாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். இந்த வேர்டு உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். 2 காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். இது பிளெஸ்ஸிங் குறித்து தான ஒரு ப்ராசஸ் இல்லை. ஏன்னா பிளெஸ்ஸிங் பற்றி பேசணுன்னா லேக்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது. ரொம்ப சிம்பிள். ஆசீர்வதிக்கப்படணும்னா கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். தட்ஸ் ஆல். இதுக்கு மேலே ஒரு ஒரு ப்ராசஸ் இல்லை. பட் 2 காரியம். ஒன்று, உங்களுக்கென்று பரலோகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் நான் சுதந்திரிக்க வேண்டும் என்றால், ஆசீர்வாதத்தை நம்ம விசுவாசிச்சோன்னா ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும். இது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. நான் கரெக்டாக தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இஃப் யூ நீட் பிளெஸ்ஸிங்ஸ், வாட் இஸ் ரிட்டன் இன் ஹெவன் அண்ட் வாட் இஸ் யுவர் பிளெஸ்ஸிங் இன் ஹெவன், உங்களுக்கென்று எனக்கென்று பரலோகம் தீர்மானித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பெற வேண்டும் என்றால் விசுவாசிக்க வேண்டும். எதை விசுவாசிக்கணும்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று விசுவாசிக்கணும். தட் இஸ் குட். அப்போ என் ஆசீர்வாதம் என்னை தேடி வரும். செகண்ட் ஒன், அடுத்தபடி இன்னும் அதிகமான மோசமான ஒரு விசுவாசம். எனக்கான ஆசீர்வாதம் பரலோகத்தில் இருக்கிறது, எனக்காக நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதம் பரலோகத்தில் இருக்கிறது, அதை நான் சுதந்திரிக்கிறது முன்பதாக இப்போ எனக்கு என்ன வேணும்னா, வரப்போகின்ற தெற்கத்தி வெள்ளம் போல ஆசீர்வாதத்தை ஹேண்டில் பண்ண இப்போ நானே பக்குவப்பட்டு கொண்டிருக்கிறேன். இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் வரல, ஆனால் இப்போ நான் என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்னா, வரப்போகிற பிளெஸ்ஸிங்ஸ் நான் ஹேண்டில் பண்ணுவதற்கு ஞானம் வேணும். இன்னும் ஆசீர்வாதம் கதவுகள் திறக்கப்படல, பரவாயில்ல, ஆனால் இப்போ வரப்போகுது, அதனை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு அந்த ஒரு நடையில் இருக்கிறேன், அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் வாக்கில் இருக்கிறேன். அதற்கேற்ற மாதிரி என்னை நான் மாற்றிக்கொண்டு இருக்கிறேன். 2த்துக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். எனக்கு ஆசீர்வாதம் வேணும், 1. செகண்ட், வரப்போகிற ஆசீர்வாதத்திற்கு நான் என்ன தகுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறேன், என்னை ஞானத்தால் நிரப்பி கொண்டு இருக்கிறேன். எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நிரப்பி கொண்டு இருக்கிறேன். ஆசீர்வாதம் வந்த பிறகு ஹேண்டில் பண்ணுறது செகண்ட். நான் பிஃபோராகவே நான் அதுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்கிறேன். எதுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்கீங்க? பிளெஸ்ஸிங்கான ப்ரிப்பரேஷன் இல்லை. அது வந்த பிறகு நான் அது எப்படி ஹேண்டில் பண்ணு ப்ரிப்பரேஷனில் இருக்கு. இன்னும் வரவே இல்லையங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அதற்கான ப்ராசஸில் இறங்கணும். ஃபஸ்ட்டு ஆசீர்வாதத்திற்கான ப்ராசஸில் இறங்கணும். அப்புறம் அது உங்களுக்கு கிட்ட வரும். நான் இப்போ எதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறேன் தெரியுமா? எதுக்குங்க ப்ரிப்பேர் ஆகிறீங்க? ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் என்னை அட்டாக் பண்ண போகுது, மிகப்பெரிய ஒரு சுனாமி என்னை தாக்க போகுது. சரி, நான் அது என்கிட்ட வரும்போது நான் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்கான ப்ரிப்பரேஷனில் இருக்கிறேன், அதற்கான ஃபெய்த்தில் இருக்கிறேன். இது ரொம்ப அதிகமான எக்ஸ்ட்ரீமான ஃபெய்த் ஆச்சுங்க. இது ஆவியானவர் டீச் பண்ண ஒரு லெசன். அப்போ அநேகர் ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறாங்க. ஆசீர்வாதம் வேண்டும் 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 என்று அவங்க விரும்புகிற மாதிரி ஆசீர்வாதம் வந்துடும், ஆனால் ஹேண்டில் பண்ண மாட்டுறாங்க. செகண்ட் ஒன்று இருக்குது, என்னப்பா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற? ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னை தேடி வந்து கொண்டு இருக்கு, அதுக்கு நான் தகுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஞானத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒரு சில பேர்
ஒரு சில முடிவுக்குள்ளே வந்திருக்கிறோம். என்ன முடிவுனா, என் வாழ்க்கை இப்படி தான் போகும், எனக்கு ஏமாற்றம் தான் எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது, எனக்கு அவர் எதுவும் செய்ய மாட்டார், பட் அவர் நல்ல தேவன் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே இருக்கிறோம். ஒரு லைஃப் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம தீர்மானித்து நீங்கள் யாருன்னா இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள், ஏன்னா இது ரெண்டுமே மெசேஜுக்கு சிங்க் ஆகாத ஒரு ஒரு ரெவலேஷன்ஸ், ஒரு ப்ராஃபட்டிக்கல் வேர்டுன்னு கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா அதை பேச சொன்னதுனால தான் நான் பேசுகிறேன். நம்ம தீர்மானித்து வைத்திருப்போம், இப்படி தான் லைஃப் இதுதான் அப்படின்னு தீர்மானித்து வைத்திருப்போம். அந்த மென்டாலிட்டிக்குள்ளே வந்துட்டுருப்போம். ஆவியானவர் பேசுகின்ற ஒரு வார்த்தை, நீங்கள் நாம் யோசிக்கின்ற வார்த்தை சரி, நீ யோசித்த பற்றி ஹாப்பி, அது சரியான ஒரு காரியம் தான். ஏன்னா இப்படியே தான் போகும். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் எதுவும் நடக்கலையே, என்னுடைய ப்ரெசன்ஸ் அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே உனக்கு தெரியலையே, எந்த சிம்டம்ஸுமே இல்லையே, கரெக்டு தானே? ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன அறிகுறி நடந்திருந்தால் பரவாயில்ல, நீயும் அதிகமான ஃபெய்த்தில் விசுவாசிட்டீங்க. இந்த வேர்டு உங்களுக்கும் எனக்கும் தான். நீங்களும் அதிகமான ஃபெய்த்து விசுவாசிட்டீங்க, ஏதாச்சும் ஒன்று நடக்கும்னு பார்த்தா தேவனுடைய எந்த விதமான கிரியெல்லாம் அவர் நம்மளை நேசிக்கிறான்னு மாத்திரம் தெரியுது. பட் நீங்கள் நான் என்ன ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே வந்திருக்கிறோன்னா, தட்ஸ் ஆல், இப்படி தான் லைஃப் அப்படின்னு. நான் இதை குறித்து அப்படியே யோசித்து கொண்டு ஆவியானவர் டீச் பண்ணும்பொழுது ஆவியானவர் பேசின ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை அப்படின்னா, நீ பேசுறது எல்லாமே சரி, கரெக்ட் தான். இந்த ஒரு காரியத்தில் தலையீடு இல்லாமல் அமைதியாக இருக்கிறோம், சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். இப்படி தான் போகுமா இல்லை ஏதாச்சும் வழிகள் திறக்குமான்னு கம்ப்ளீட்லி பிளாங்க்ட் அவுட், கம்ப்ளீட்லி பிளாங்க், முழுமையாக இருண்ட ஒரு டார்க் அப்படிதான். இதெல்லாம் கூட கரெக்ட் தான், நாங்கள் எதுவுமே செய்யலை, இன்னும் காரியம் முடியல, அப்படி தான் இருக்குது, தலையீடே இல்லாத மாதிரி இருக்குது, ஒத்துக்கிறோம். ஆனால் உனக்கு அநேக ஆபத்து வந்தது, அப்போ தலையிட்டு அதில் விடுதலை கொடுத்து காப்பாற்றுறீங்க. அப்போ அது இதில் தலையீடு இல்லை, ஆனால் கேட்காமலே தலையிட்டு நிறைய காரியத்தை முடிச்சு கொடுத்துருக்குறோம். அப்போ அது இதில் தலையிடுவோம். எந்த காரியம் பிளாங்க்னு நினைக்கிறியோ அதில் தலையிடுவோம், அதில் என்ட்ரு ஆகும், ஒரு ஷேக்னஸை கொடுப்போம், ஒரு அசைவை கொடுப்போம். கேட்காமலே தலையிட்ட எங்களுக்கு கேட்கிற காரியத்தை தலையிட தெரியாதா? தலையிடுவோம், முடிப்போம், முடித்து கையில் கொடுப்போம். ஆப்சன்ஸை உணர்ந்த நீ இன்னும் கொஞ்ச நாள் ப்ரெசன்ஸை உணர்வ. இப்படி தான் போகும்னு யோசிச்ச பற்றியா? இனி செகண்ட் பார்ட் ஃபுல்லாகவே எம்டியாக போகும், டிசப்பாயிண்டில் போகணும்னு நினச்ச பற்றியா? அதில் தலையிடுவோம், அங்கே டச் பண்ணுவோம். இதெல்லாம் செய்கிறோமா? அப்போ அதை செய்ய மாட்டோமா? பெரிய பெரிய ஆபத்துலேருந்து மரணத்துலேருந்து பாதுகாத்த எங்களுக்கு இந்த இடத்துல டச் பண்ண மாட்டோமா? டச் பண்ணுவோம். எங்கெங்க தேவன் அமைதியாக இருக்கிற? அமைதியெல்லாம் இல்லை, டச் பண்ணுவோம், தொடுவோம். அதுதான் வாழ்க்கை. இப்போ இதுலேருந்து ஆரம்பிக்க போகுது, டச் பண்ணுவோம். இது வாழ்க்கைக்குள்ளே வந்த போராட்டங்கள், இப்போ இதான் வாழ்க்கை. அதை டச் தொடுவோம், அந்த ஏரியாவை டச் பண்ணி அதை மீட்டு எடுப்போம். எந்த காரியம் செத்து போச்சோ அந்த காரியத்திற்கு மீண்டும் ஜீவனை கொடுப்போம். ஒரு நாளும் குறைத்து மதிப்பிட்டுறாதீங்க, இப்படி தான் போகும் என்று தலையிடுவோம், முடித்து கொடுப்போம். This word is for you, my church. So stay strong. ஆசீர்வாதத்திற்காக விசுவாசிக்கிறது ஒன்று. வரப்போகிற ஆசீர்வாதம் ரொம்ப பயங்கரமானது, ஸோ அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகி இருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் வரட்டையா, அப்புறம் ப்ரிப்பேர் ஆகலையா, நான் ரெடியாக நிற்கிறேன், அது ஆட்டோமேட்டிக்காக வரும், வந்தோன்னே ஹேண்டில் பண்ணுறேன். வைலண்ட் ஃபெய்த், தி எக்ஸ்ட்ரீம் ஃபெய்த், அடுத்த லெவல். இது ஆவியானவர் டீச் பண்ண ஒரு லெசன். அநேகர் சில பேர் ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டிருக்கீங்க. ஆசீர்வாதம் வேணுமா, இல்லது ஆசீர்வாதத்தை ஹேண்டில் பண்ண அபிஷேகம் வேணுமா? ஆசீர்வாதம் வேணுமா, அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக்கொள்ள ஞானம் வேணுமா? ஞானம் வேணும்னா அதுக்கு ரெடி ஆகுங்க, அதுக்கு ப்ரிப்பேராக இருங்க, ஆட்டோமேட்டிக்காக இது வரும், ஹேண்டில் பண்ணி ஜெயிச்சிடலாம். ஸோ திஸ் வேர்ட் இஸ் ஃபார் யூ. இந்த வார்த்தை அநேகருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் அமைதியாக இருந்தது உண்மைதான், தலையிடல, அமைதியாக இருக்கார் இந்த காரியத்தில். ஆனால் ஆபத்தில் தலையிட்டு கொண்டு இருக்கிறாரு. அப்போ இதில் தலையிட்டவருக்கு இதை முடிய தெரியாதா? தலையிடுவார், அதுக்கான டைம் வந்திருக்கு. ஸோ காட் பிளஸ் யூ. வி கேன் ப்ரே. அன்பின் நல்ல தகப்பனே, இந்த விலையேற பெற்ற இந்த நாளுக்காகவும், இந்த கிருபைகளுக்காகவும், நீர் கொடுத்த இந்த விலையேற பெற்ற இந்த வார்த்தைகளுக்காகவும் தேங்க்ஸ் பண்ணுறோம். ஒருத்தங்க எங்களுக்கு ஆசீர்வாதின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்குது, வரப்போகிற ஆசீர்வாதத்துக்கு ஏற்றவாறு நான் நடந்து கொள்ள, அதை ஞானமாக ஹேண்டில் பண்ண, அதற்கேற்ற ஒரு மகனாக நான் என்னை மாற்றிக்கொள்ள, அந்த ஒரு ஆவிக்குரிய நிலையில் இருக்க உதவி செய்கின்ற ஒருத்தங்க விசுவாசிக்கிறோம். அடுத்தது ஒரு சில பேருடைய விண்ணப்பம் என்ன?
இப்படி தான் பொழுது எந்த அதிசயமும் நடக்காது, அப்படியே தான் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்போம். நீங்கள் கேட்குறீங்க, ஆமாம் இதில் நான் எந்த தலையிட்ட மாதிரி தெரியல தான், உனக்கு கரெக்டு தான். ஆனால் ஆபத்தில் தலையிட்டுமே, பிரச்சனையில் தலையிட்டுமே, உன்னோட உபத்திரத்தில் தலையிட்டுமே, அப்போ இதில் தலையிடாமல் இருப்போமா? தலையிடுவோம், முடிப்போம். அப்படி நீங்கள் கொடுத்த இந்த விலையேற பெற்ற இந்த வார்த்தைக்காக நன்றி. இதை பார்க்குற ஒவ்வொரு உள்ளத்தையும் பலப்படுத்துங்க, ஆற்றுங்க, தேற்றுங்க. ஒருவேளை சில பேர் இந்த வீடியோ பார்க்குற யாரோ ஒரு சில பேர் உள்ளத்தின் அளவில் உடைந்து போயிருக்காங்க, ரொம்ப புரோக் ஆகிருக்கீங்க. நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடந்ததுனால ரொம்ப புரோக்கன். அந்த நபர் அந்த காரியத்தை உங்களுக்கு செய்திருக்கக்கூடாது. ஸோ யூ ஆர் வெரி புரோக்கன் அண்ட் வெரி டிசப்பாயிண்ட். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நான் மீண்டும் உன்னை கட்டுவேன் அப்படின்ற ஒரு வலிமையான ஒரு வார்த்தையை தருகிறார். ஓகே, கெட் அப் அண்ட் ஸ்டாண்ட் அப் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தை தான் உங்களுக்கான வார்த்தை. அப்பா, நீங்கள் கொடுத்த மிக விலையேற பெற்ற இந்த வார்த்தைக்காக நன்றி. அனைவர் மீதும் இந்த கரம் இருக்கட்டும், இந்த வார்த்தை இருக்கட்டும். கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.